கதிருக்கு காதலி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. ஆனால் ஷிவின் வந்து இதை பார்த்து கண்கலங்கி பயங்கரமாக அழுதுருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிக் பாஸ் 6 விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிக் பாஸ் 6ல் ஒரு போட்டியாளர் தான் கதிரவன். ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு போட்டியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த சீசனில் இவரை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. 80 நாட்களை வந்து கடந்தாச்சு. ஆனால் இவரை பற்றி எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் பிக் பாஸ் சக போட்டியாளர்களில் மகேஸ்வரி வந்து எனக்கு கதிர் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக ஷிவின் வந்து கதிருக்கு வந்து நேரடியாகவே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை கதிர் வந்து எல்லா போட்டியாளர்கள்ட்டையுமே சொல்ல அவங்க எல்லாருமே மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்துமே கதிர் வந்து அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதுவரை தெரியப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் பலரோட கேள்வியாகவும் இருக்குது. இப்போ இந்த பிக் பாஸில் வந்து ஃப்ரீ டாஸ்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு போட்டியாளர்களுடைய வீட்டில் இருந்தும் ஒரு மாசான என்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கதிரவனோட வீட்டில் இருந்து அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய காதலியான ஸ்னேகா ரவி அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் கதிருக்கு வந்து உண்மையாகவே காதலி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு தெரிய வந்திருக்கு. கதிர் வந்து அவங்களுடைய காதலியை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் எதிர்பார்க்கவே இல்லை போல. காதலியை பார்த்த உடனே கண் கலங்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஃபேமிலியாக சேர்ந்து அவங்க ஸ்டைலில் ஒரு டான்ஸும் ஆடி இருந்தாங்க. ஆனால் கதிரோட ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி ஷிவின் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இதை பார்த்து மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கதிரோட காதலி வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கதிரும் அவங்களுடைய காதலியும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்ததை பார்த்து ஷிவின் வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெட்டில் உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த அமுதவாணன் கூட பாட்டு பாடி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாரு. அப்புறமா ஷிவின் வந்து எழுந்து போயிட்டு பாத்ரூமில் போயும் அழ ஆரம்பித்தாங்க. உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தருமே தனக்கு வெளியே காதலி இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாசுக்காக தெரியப்படுத்திடுவாங்க. ஆனால் கதிரவன் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வர இந்த விஷயத்த சொல்லாமலே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் போல். ஆனால் ஷிவின் கூட ஒரு எபிசோடில் டைரெக்டாகவே கதிர்கிட்ட க்ரஷ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்களோட ஃபீலிங்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே இருந்துட்டு இன்றைக்கி வந்து கதிரவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ளே வரும்போது அதை ஷிவினால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. கதிர் மேலே ஷிவின் வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நேற்று தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க கதிரவன் வந்து இந்த பிக் பாஸ்லேருந்து வெளில வந்த உடனே அவருக்கு திருமணம் நடக்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் முடிச்சு வெளில வந்த உடனே கதிரவன் வந்து இதற்கெல்லாம் பதில் கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.